வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகப்பெருமானுடைய பெருமைகளை மகிமைகளை முருக பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பல அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கந்தர் அனுபூதி அருணகிரியாரால் ஏற்றப்பட்டது. கிளியாக அவர் சொன்ன பாடல்கள். இதில் ஒவ்வொரு பாடலும் மந்திர சக்தி நிறைந்தது, ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடல் 21வது பாடல். இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்தோம் முருகனுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்குறாரு. அதே மாதிரி முருகனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும், அந்த புத்தி நமக்கு வேணும். அந்த முருகனுடைய பாதங்களை நாம் பற்றி கொண்டால் நமக்கு எல்லாமும் கிடைக்கும். அதனால் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கோவிலுக்கு போய் ஒரு பட்டியலை, கோயிலுக்கு உள்ளே போகும்பொழுதே ஒரு பெரிய பட்டியலை நம்ம எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே உள்ளே இருக்கிற முருகப்பெருமான் வருகின்ற பக்தர்கள் எல்லாரும் பெரிய பெரிய பட்டியலை எடுத்து கொண்டு வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? ஆக அப்படி அல்லாமல் நம்ம அவனுடைய அனுக்கிரகம் வேணும், அவனுடைய பாதங்களை நமக்கு அருள வேண்டும் அப்படின்னு அதை கேட்டாலே போதும். அதுவே பெரிய நமக்கு கேட்கின்ற பிரார்த்தனை. அது கிடைத்து விட்டால் தானாகவே நம்முடைய வினைகள் நகர்ந்து போய்விடும், ஓடி போய்விடும், எல்லாமும் போய் நல்லதே நடக்கும். ஆக அதனால தான் அருணகிரிநாதர் அந்த மூலத்தையே பற்றி கொள்ள சொல்கிறார். முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு கிளிவடிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கருதாமரவா நெறி காணெனக்கு இரு தாழ்வன சன் இன்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே அப்படிங்கிறார். அதாவது சுரதா மரவா நெறி காண எனக்கு, நல்ல நெறிகளை நான் தெரிந்து கொள்வதற்கு பார்க்கறதுக்கு இரு தாள்களை எனக்கு என்று கொடுப்பாய், என்று இசைவாய், கொடுக்கறதற்கு இசைவாய், இசைந்தான ஒப்புக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். முருகப்பெருமானையே கேட்குறாரு, நீ உன்னுடைய பாதங்களை தருவதற்கு எனக்கு எண்ணிக்கை நீங்கள் ஒத்துக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே உரிமையோடு கேட்கிறார். வரதா முருகா. இந்த வரதா அப்படிங்கிற இது பொதுவாக வரதராஜ பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு தான் வரதா அப்படிங்கிற பெயர் உண்டு. நிறைய பேர் வரதராஜன் அப்படின்லாம் பேர் வச்சுப்பாங்க. ஆனால் இந்த வரதா அப்படிங்கிற பேர் முருகப்பெருமானுக்கும் உரியது அப்படின்னு சொல்லி நாம் இதுக்கு முன்னாடி இளஞ்சி அந்த கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதே நாம் இந்த செய்தியையும் நாம் அங்கே தெரிந்து கொண்டோம். வரதா அப்படின்னா வரம் அருளுபவன். முருகப்பெருமான் தவிர வேறு யார் அப்படி வரங்களை தருவார்கள்? அதனால் வரதா அப்படின்னு முருகப்பெருமானையும் இங்கே அருணகிரிநாதர் பாடுகிறார். வரதா முருகா மயில் வாகனனே. ஏன் மயில் வாகனன்னா, மயில் அவ்வளோ வேகமாக முருகப்பெருமானை அழைத்து கொண்டு வந்துவிடும், அவனுடைய பாதங்களை நமக்கு கொடுக்கும். அதனால தான் இங்கே மயில் வாகனன். அதனால் விரதா சுரசூர விபாடனனே, அந்த பாதங்களை கொடுக்கறது மட்டுமல்லாமல் அந்த சூரனுடைய அந்த ஆணவம், கண்மம், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அதையெல்லாமே நாம் அகற்றினால்தான், அந்த சூரனை போல நமக்குள்ளே இருக்கின்ற இவற்றையெல்லாம் அகற்றினால் நமக்கு அந்த நெறி காண உதவுவான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நெறினா வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நெறிகளை காணுகின்ற அந்த தன்மையை அருள்வாய். இந்த கந்தரனுபூதியிலேயே ஒவ்வொரு பாடலிலேயுமே அருணகிரிநாதர் சொல்லிக்கொண்டே இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கின்ற இந்த சூரனுடைய அம்சங்களையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். அதே போல் ஐம்புலன்கள் வழியாக வெளியேவே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை அடக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளால் முடியாது. அதனால் முருகப்பெருமானை வேண்டுகிறார். அப்பா, நீ எனக்கு இதையெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லு. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு அவரே இந்த இதில் சொல்கிறார்.
கந்தர் அனுபூதியில். சும்மா இரு சொல்லறன்னு சொல்லிட்டு நீ போயிட்ட, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அதனால் உன்னுடைய அருள் வேணும், நீ கொடுத்தாதான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறாரு. இவற்றையெல்லாம் நாம் நீக்கினால் நெறி காண வேண்டும், நல்ல நெறிகளை நாம் காண வேண்டும், குருமுகமாக இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு அப்படின்னு சொன்னால் பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர் மட்டும் இல்லை, குரு அப்படின்னா நாம் யாரை பார்த்தாலும் அவர்களிடமிருந்து நாம் நல்லதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எல்லாமே குருமார்கள் தான். தத்தாத்திரேயர் சொல்லுவார், மகான் தத்தாத்திரேயர் சொல்லுவார், நான் 21 உயிரினங்களிடமிருந்து ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டேன், அது எனக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்தது. இப்போ ஒரு ஆமை அப்படின்னு சொன்னால் அந்த ஆமை 5 புலன்களையும் அடக்கி இருப்பது போல இருக்குது. அதிலிருந்து நான் எப்படி அவற்றை அடக்குவது என்று தெரிந்து கொண்டேன். இப்படி ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொன்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, குருவாக இருக்கிறது. அதனால் அந்த குருவாக இருந்து ஒவ்வொருத்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பாதங்களை வணங்க வேண்டும். முருகா, உன்னுடைய பாதங்களை தருவதற்கு எப்பொழுது நீ இசைவாய் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். அதனால் நல்ல வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் முருகனை பிரார்த்திக்க வேண்டும். அதை செய்யுங்கள், செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதனால் நாமும் இந்த பாடலை நாம் ஜபித்து கொண்டே இருந்தால் அவனுடைய பாதங்களில் அருள் பெருகுவதற்கு நமக்கு அது துணையாக இருக்கும். அதனால் இந்த பாடலை நாம் பாடி முருகனுடைய அருளை பெறலாம். நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்ற ஸ்தலம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஆச்சரியமான ஸ்தலம். நம்ம முருகப்பெருமானுடைய பல ஆச்சரியமான ஸ்தலங்கள் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. நம்ம பொதுவாக முருகன் கோயிலுக்கு போகிறோம், முருகனை வணங்குகிறோம், வந்து விடுகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரிலே இருக்கிறது. அங்கே இருக்கின்ற இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம், போகிறோம், வரோம், அந்த கும்பலில் போயிட்டு வரோம். ஆனால் அங்கே அந்த ஸ்தல வரலாறை நாம் தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு போனால் எப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு மாதிரியாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறான், எப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். வித்தியாசமாக முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இங்கே இருக்கின்ற பல நூறு முருகன் கோவில்களும் பல நூறு அனுபவங்களை தருவதாக இருக்கும். அதனால் அதை தெரிந்து கொண்டு அதை நாம் உணர்ந்து கொண்டு அங்கே போனால் அந்த உணர்வினை நாமும் பெறலாம். அது ஒரு கோவிலாக இருப்பது தோரணமலை அப்படிங்கிற கோவில். இது கடையம் அம்பாசமுத்திரம் தெற்கே இருக்கிறது அல்லவா, அதற்கு நடுவிலே இந்த தோரணமலை அப்படிங்கிறது இருக்கிறது. தோரணமலை முருகன். இங்கே இவன் பல அருள் ஆடல்களை செய்திருக்கிறான் இந்த முருகப்பெருமான். தோரணமலை முருகன் சொல்லுவோம். இந்த தோரணமலை அப்படின்னா தோரணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு யானை உட்கார்ந்து கொண்டு இருப்பது போலவும் இருக்கும். இதெல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே வருகின்ற மலைகள். யானைக்கு வாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரணமாயிரம் ஆண்டாள் பாடியது. அத்தனை வாரணமாயிரம் சூழ்ந்து வலம் அந்த கோவிந்தன் என்றைக்கு என் கையை பிடித்தருளுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்படி ஒரு காதல் பக்தி நிறைந்த பாடல். அதிலே அந்த ஆரம்பிப்பதே வாரணமாயிரம் அப்படின்னு வரும். வாரணம்னா யானை. இந்த யானை உட்கார்ந்து இருப்பது போல் இந்த மலை இருப்பதால் இதை வாரணமலை அப்படின்னு முதல்ல அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் தோரணமலை, இது தோரணம் போல் இருக்கிறதால தோரணமலை என்றும் அழைத்தார்கள். கடைசியில் இந்த பெயர் தான் அதற்கு நிலை பெற்றது. இந்த தோரணமலை முருகன் இவன் பல அருளாடல்களை செய்திருக்கிறான். இவன் கிழக்கு நோக்கி இருப்பதால் திருச்செந்தூர் முருகனை பார்த்து கொண்டு இருப்பது போல இருக்கிறதால திருச்செந்தூருக்கு போக முடியலன்னா
அங்கே செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளை இந்த தோரணமலை முருகனிடம் செலுத்தலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அதனால் நிறைய பேர் இங்கே வந்து அந்த மாதிரி பிரார்த்தனைகளை எல்லாம் செலுத்துவார்கள். இந்த முருகப்பெருமான் இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னால், முத்துமாலைப்புறம் அப்படின்னு அங்கே ஒரு கிராமம் இருக்குது. அதில் வந்து பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முருக பக்தர். அவர் வந்து திருச்செந்தூருக்கு போவார், பழனிக்கு போவார், அந்த மாதிரியான முருக பக்தர். அவருக்கு ஒரு நாள் கனவிலே இந்த மாதிரி இந்த தோரணமலையிலே ஓரிடத்திலே நான் இருக்கேன், என்னை எடுத்து நீ வந்து கோவிலாக கட்டி வழிபடுவாய், எல்லோருக்கும் சொல்லுவாய் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் வந்து கனவுல சொன்ன மாதிரி இருந்தது. இவர் உடனே திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார். அப்போது தோரணமலையில் ஒரு வழி கிடையாது, எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு கடினமான மலை, நிறைய செடிகள் கொடிகள் அதெல்லாம் இருக்கும், பாறைகள்லாம் இருக்கும். அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தனியாளாக இவர் என்ன செய்ய முடியும்? அதனால் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார். பத்துமலை கூட அப்படி தான், மலேசியாவில் இருக்கின்ற பத்துமலை கூட ஒருவருடைய கனவிலே வந்து முருகப்பெருமான் சொல்லவும் அவரும் அப்படி தான் அந்த குகைகளிலெல்லாம் தேடிக்கொண்டே செல்கிறார். அப்புறம் குகைக்குள்ளே ஓரிடத்திலே வேல் இருப்பதை அறிந்து அங்கே பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இங்கேயும் இவர் அந்த பாறைகளை பிடித்து கொண்டு இவரும் இவருடைய நண்பர்கள் எல்லாருமாக சேர்ந்து தேடுகிறார்கள். அப்படி அவர்கள் தேடிக்கொண்டே செல்லும் பொழுது ஒரு சுனை, அந்த சுனைக்கு உள்ளே இந்த முருகப்பெருமானுடைய சிலை விழுந்து கிடக்கிறது, அந்த குப்பரை இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் அதனை எடுத்து சுத்தப்படுத்தி பிறகு அதனை அவர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள். எல்லா வேத வல்லுநர்களிடம் சொல்லி அதற்கு முறையாக இவர்கள் பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய கோவிலாக இவர்கள் அமைக்கிறார்கள். அந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்னாடி பல்லாண்டுகளாக இந்த முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற ஒரு குகையிலே தான் அகத்தியர் தன்னுடைய மருத்துவ ஆராய்ச்சியை பல்லாண்டுகளாக செய்து கொண்டு இருந்திருக்கிறார். முருகப்பெருமான் அவருக்கு அருள்பவன். அதனால் அவர் வந்து அந்த அகத்தியரே கூட இந்த முருகப்பெருமானை அவர் வந்து இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கலாம். ஏன்னா அவர் தினமும் முருகப்பெருமானை வணங்குபவர். அந்த ஒரு பாறை குகை அதுக்குள்ளே வந்து அவர் வந்து தன்னுடைய மருத்துவ ஆய்வை அவர் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். ஏன்னா அந்த மலையில் வந்து அவ்வளவு மூலிகைகள் இருந்திருக்கிறது. அதனால் அவருக்கு அது வந்து வசதியாக இருந்திருக்கிறது. அந்த மூலிகைகளை எல்லாம் பறித்து இந்த மருந்தாக மாற்றி அதை வந்து மக்களுக்கு அளிப்பது, உபயோகிப்பது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆய்வை அவர் பல்லாண்டுகள் செய்திருக்கிறார். இந்த அகத்தியர் வடநாட்டிலிருந்து வந்தவர், சிவபெருமானால் அனுப்பப்பட்டவர். அந்த வட பகுதி திருமணத்தின் காரணமாக, பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணத்தின் காரணமாக அங்கே வந்து அது தாழ்ந்து விடுகிறது. பலம், அதாவது நிறைய பேர் அங்கே வந்துட்டதால் பாரம் தாங்காமல் அது இறங்கி விடுகிறது, தெற்கு பகுதி உயர்ந்து விடுகிறது. அதனால் அதை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்தியர் பெருமானை அவர் அனுப்புகிறார். நமக்கு அந்த நிகழ்வினை நம்ம பல தடவை நாம் இந்த முருகனுடைய அருளாடல்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்புறம் அவரும் கேட்குறாரு, எனக்கு வந்து பரமேஸ்வரனுடைய திருமண அந்த காட்சி வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமானும் அருளுகிறார். அவர் அகத்தியர் வர்றார். வந்து எல்லா மலைகள், இந்த மேருமலை எல்லாத்தையும் தாண்டி இங்கே வராரு. இங்கே வந்துட்டு அவருக்கு இந்த இடம், இந்த தோரணமலை அல்லது வாரணமலை ரொம்ப பிடிச்சி போனதால் இந்த இடத்துல அவர் ஆய்வை மேற்கொள்கிறார். பல்லாண்டுகள் அவர் வந்து இங்கே ஆய்வு செய்கிறார், தவம் செய்கிறார், முருகப்பெருமானை வணங்குகிறார். இப்படியாக இருக்கும் பொழுது அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு ஊமை சிறுவன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அகத்தியரை. இவர் ஏதோ செய்கிறார் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எப்போவுமே அகத்தியரோடையே அவர் இருப்பாராம். அந்த பையன் வந்து அவரோடையே இருந்துட்டு அவர் என்ன ஆய்வு செய்வதற்கெல்லாம் உதவியெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கார் அந்த சிறுவன். அகத்தியருக்கும் அந்த சிறுவனை மிகவும் பிடித்து போகிறது. அவரும் அவனுக்கு பல மருந்துகளை எல்லாம் எப்படி செய்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறார்.
அந்த ஊமை சிறுவனுக்கு வாய் பேச முடியாதவன். அவனும் நிறைய கற்றுக்கொள்கிறான். அவன் பல்லாண்டுகள் அவரோடையே இருந்தது. அது இளைஞனாக ஆன பிறகு அவரையும் சித்தராக மாற்றுகிறார் அகத்தியர். அவர் தான் தேரையர் அப்படிங்கிற அந்த சித்தர். அவரும் 18 சித்தர்களிலே ஒருவராக அவர் உருவாகிறார். அந்த தேரைய சித்தர் அவர் தன்னுடைய ஆய்வை அவர் தொடர்கிறார். அகத்தியர் பல வருஷங்கள் அங்கே இருந்துட்டு இந்த ஆய்வினை தொடர்வதற்கு இந்த சிறுவன் உதவியாக இருப்பான், அவன் செய்வான். அவன் இளைஞனாக மாறிட்டான். இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மூலிகைகளில் மூலமாக அந்த வாய் பேச முடியாத நிலையையும் அவர் மாற்றுகிறார். தேரையர் நன்கு பேசுகின்ற தன்மையை அவர் பெறுகிறார். அவரும் சித்தராக மாறிவிடுகிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த மருத்துவ ஆய்வு நிலையம் அதனை ஒப்படைத்து விட்டு அகத்தியர் அவர் அப்புறம் தெற்க போயிடுறார். அதுக்கப்புறம் தான் அவர் குற்றாலம் போகிறாரு. அங்கே போய் குற்றாலீஸ்வரரை எல்லாம் அவர் ஏற்படுத்துகிறார். பெருமாளாக இருந்தவரை ஈஸ்வரனாக மாற்றுறார் முருகப்பெருமானுடைய அருளால். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி அங்கே தேரையர் எவ்வளோ வருஷம் இருந்தார்னா 700 வருஷங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். சித்தர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வது அப்படிங்கிறது ஒரு சகஜமான விஷயம். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அதனால் அந்த மாதிரி வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம். போகரெல்லாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படிங்கிறதே தெரியாது. அதே போல் தேரையரும் இங்கேயே இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு அவரும் தன்னுடைய ஆய்வினை தொடர்கிறார். சித்த மருத்துவத்திலே பல மருந்துகளை அவர் அந்த மூலிகைகளின் மூலமாக கண்டுபிடிக்கிறார். அப்படி வாழ்ந்து முருகனையே தொழுதுவிட்டு அவரும் அங்கேயே சமாதி அடைகிறார். தேரையர் சமாதி இருக்கின்ற அந்த முருகன் கோவில் அப்படிங்கிறது மிகுந்த ஈர்ப்பு சக்தி கொண்டதாக, பல காந்த அலைகளை உருவாக்குவதாக அமையும். நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சித்தர்களுடைய சமாதி இருக்கின்ற கோவில் மிகச்சிறப்பானதாக இருக்கும். அவர்களுடைய அந்த ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த காந்த அலைகள் அந்த கோவிலுக்கு மேலும் மேலும் பல சிறப்புகளை கொடுக்கும். அப்படி தான் தேரையர் சமாதி அமைந்த அந்த தோரணமலை முருகன் அந்த கோவில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக பல்லோர்களாலும் வழிபடுகின்ற ஒரு கோவிலாக இருந்திருக்கிறது. அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே அந்த காலம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. அது அந்த மலை மேலே ஏறுவதற்கு வழி இல்லை அப்படிங்கிறதாலேயே என்னவோ தெரியல, மக்களிடம் அந்த முருகனுடைய அந்த கோவில் அப்படிங்கிறது அப்படியே மறைந்து போய்விடுகிறது. அப்புறமாக வேங்கலவ நாயக்கர் அப்படிங்கிறவருடைய கனவிலே முருகப்பெருமான் இங்கே தான் இருப்பதை அவர் உணர்த்துகிறார். அவரும் அந்த முருகப்பெருமானை வழிபட்டு அந்த இடத்திலேயே அவரும் இருந்திருக்கிறார். அந்த காலமும் போகிறது. அதுக்கப்புறம்தான் முழுமையாக அது மறைந்து போகிறது. அதுக்கப்புறம்தான் நம்ம முதல்ல பார்த்தா மாதிரி இந்த பெருமாள் அவர் இப்பொழுது ஒரு 60-70 ஆண்டுகளுக்குள்ளே நடந்தது. அவர் உணரப்பெறுகிறார். இந்த மாதிரி ஒரு சுனையில் முருகப்பெருமான் இருப்பதாக அவருக்கு உணர்த்துகிறார். அதனால் அவர் வருகிறார். அவர் இந்த சுனையிலேருந்து முருகப்பெருமானை எடுத்து அவங்க பிரதிஷ்டை செய்கிறார்கள், வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறமா ஆதி நாராயணன் அப்படிங்கிற இவருடைய நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளவு சிறப்புகள் இந்த கோவிலில் இருக்கும் பொழுது யாருமே அது அதிகமாக வரமாட்டேன் என்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த கோவிலுக்காகவும் செய்யாத முறையிலே அவர் அந்த காலத்தில் அந்த திரைப்படங்கள் அப்படின்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அங்கே அவர்கள் அந்த விளம்பரம் போல் காட்டினாராம். 150 திரைப்பட நிலையங்களிலே, இந்த கொட்டகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் அதில் இந்த ஸ்லைடு அப்படின்னு சொல்கிற விளம்பரம் எல்லாம் போட்டு இந்த கோவிலை பற்றி அவர் பிரபலப்படுத்தி இருக்கிறார். அதனால் எல்லாரும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நிறைய பேர் வர ஆரம்பித்த பிறகு தான் இங்கே வழியையே அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா, பாறைகளில் துளைகள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த துளைகளிலே காலை வைத்து, முழுமையாக கூட காலை வைக்க முடியாது, அப்படி வைத்து அதில் ஏறி கஷ்டப்பட்டு தான் அந்த தோரணமலை முருகனை போய் தரிசிக்க வேண்டும்.
எப்படி பர்வத மலையில் வந்து பாறைகளிலே கடப்பாறை ஊன்றியிருப்பார்கள், அது பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறணும். அப்படி மேலே ஏறி போய் அந்த பர்வத மலையிலே நாம் சிவனை நாம் தரிசிக்கிறோம். அற்புதமான தெய்வீகம் நிறைந்த மலை. அதுபோல் இங்கேயும் இருந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் நிறைய பேர் மக்கள் வர ஆரம்பித்த உடனே இப்பொழுது படிக்கட்டுகள் எல்லாம் அமைத்து அந்த கோவிலை அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது எல்லோருமே வசதியாக போய் மேலே பார்க்க முடியும். இந்த கோவில் அமைந்த நிறைய இவ்வளவு சிறப்பு இருக்கு இல்லையா, இன்னும் நிறைய இருக்குது. அந்த கோவிலே வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி 2 நதிகள், அந்த 2 நதிகளுக்கு இடையில் இந்த கோவில் இருக்கிறது. ஒன்று வந்து ராம நதி அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஜம்பு நதி அப்படின்னு. இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த பக்கம் காவிரி, அந்த பக்கம் கொள்ளிடம் இருக்குது. இந்த இரண்டிற்கும் நடுவிலே ஸ்ரீரங்கம் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கமும் அப்படி தான், கர்நாடகாவிலே இருக்கின்ற ஸ்ரீரங்கப்பட்டணமும் அப்படி தான். இரண்டிற்கும் நடுவிலே இருக்கிற இந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் தான் ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிறார். அப்படி 2 நதிகளுக்கு நடுவே ஒரு க்ஷேத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இது பெருமாளுக்கு உரியதாக இருந்தது. இங்கே இந்த தோரணமலை முருகனுடைய வாசஸ்தலமும் இப்படி 2 நதிகளுக்கு நடுவில், ராம நதி, ஜம்பு நதி அப்படிங்கிற 2 நதிகளுக்கு நடுவில் இருக்கிற மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் நிறைய செய்திகள் இந்த முருகப்பெருமானை பற்றி இருக்குது. நாம் அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.